ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவாக கீ வீட்டிலே எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் மாதம் ஆனால் இந்த கீயை நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் எங்கள் பாப்பாக்காண்டி. இந்த டைம் உங்களுக்காண்டி நான் ஃபுல் ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்க எங்கள் அம்மா அப்படிங்கிறத பார்த்து நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டிஃபன் பாக்ஸில் இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம டெய்லி பால் காய்க்கிறோம்ல, அந்த பால் காய்ச்சி மேலே வந்து ஒரு ஆடை வரும்ல, அந்த ஆடையை டெய்லி நம்ம எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். இப்போ நம்ம இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு குவான்டிட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி நைட்டு வந்து கீ ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்னிங்கே எடுத்துகிட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிரை வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ மார்னிங் பண்ண போகிறோம் அப்படின்னா நைட்டு வந்து இந்த மாதிரி தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கணும். எங்கள் வீட்டில் இதில் மிக்சியில் போடுற அளவுக்கு 3 பேட்ச்சு நாங்கள் போட்டோம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு 2 பேட்ச் போடும்போது வந்து கேப்சர் பண்ணல. ஃபைனல் பேட்ச் மட்டும்தான் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சது. இப்போ வந்து எங்கள் அம்மா போட்டு மிக்ஸியில் அரைக்குனாங்க. அரைச்சிட்டு இல்லை கொஞ்சோண்டு வாட்ரு ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் ப்ராசஸ்ஸே இருக்குது. அது என்ன நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது எங்களுக்கு ரொம்ப 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 பெனிஃபிட்டாக இருக்கும். மேலும் வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுட்டாங்க. இப்போ அரைச்சி வச்சது மட்டும் காணாதுங்க, இதுக்கப்புறம் தான் மெயின் ப்ராசஸ் இருக்குது. ஓகேங்களா? நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கீலாம் வீட்டில் நான் ரெடி பண்ணலை. பண்ணும்போது நான் பார்க்கல. இந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். அந்த டைம் மட்டும் வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுவேன். ஆனால் சரி, ஃபஸ்ட் டைம் என்ன தான் பண்ணுறாங்க, நம்மளும் ஃப்யூச்சரில் இதெல்லாம் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தண்ணி எல்லாம் இருத்துட்டு நம்ம ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து தண்ணி ஊற்றி அலசி நம்ம வந்து வெண்ணெயை நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ எடுக்கிறது தான் நம்ம வெண்ணெய் தான் எடுக்கணும். இந்த பாருங்கள், அம்மான்னு மிச்ச மீதி எதுவுமே இல்லாமல் எல்லாம் அப்படியே எடுக்கிறாங்க. நம்மளாம் இவ்வளோ பொறுமையாக பண்ணுவோமான்னு தெரியல. இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும், நம்மளுக்கு சுத்தமான நெய் வேணும்னா. இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த தண்ணி வந்து பால் மாதிரி ஒயிட்டாக இருக்குது. இப்போ செகண்ட் டைம் தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றி மெதுவாக அந்த மாதிரி நம்ம தள்ளி விட்டு எடுக்கணும். ரொம்ப போட்டு பிசைஞ்சிடக்கூடாது. இந்த அரிசிலாம் பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. பிசைஞ்சால் வந்து அது சின்னதாக அப்படி தண்ணியில் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. லைட்டாக இந்த மாதிரி இப்படி பரட்டி போட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். 4 to 5 டைம்ஸ். நம்மளுக்கே தெரியும் அந்த தண்ணி வந்து எவ்வளோ கிளியர் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கே தெரியும். எதுக்கு நான் இப்படி ஃபுல் ப்ராசஸையும் ஸ்லோவாக எடுக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து நான் கீ ரெடி பண்ணுறேன்னு யூடியூப் பார்த்து ரெடி பண்ணி சட்டி தீஞ்சது மட்டும்தான் மிச்சமே தவிர கீ வந்த மாதிரி தெரியல. ஸோ நம்ம வந்து ஃபுல் ப்ராசஸையும் கிளியராக சொல்லணும்னு சொல்லிட்டு நானும் கற்றுக்கிட்டு அதை உங்களுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இனிமேல் நம்ம சேனலில் புது வீடியோஸ் நிறைய வரும். நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன கற்றுக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்சது தெரியாது, நான் கற்றுக்கிட்டதுன்னு எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதனால் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது செகண்ட் டைம் இந்த மாதிரி பண்ணியாச்சு. பண்ணால் அப்போல இருந்த ஒயிட்டுக்கு இப்போ கொஞ்சம் டல் ஒயிட்டாக இருக்கா. ஓகே, இதே மாதிரி தாங்க நம்ம 4 to 5 டைம்ஸ் வந்து பண்ண போகிறோம். இப்போ பண்ணதுக்கப்புறமே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வெண்ணெய் வந்து நல்லா இருந்தது. இந்த வெண்ணெயை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, யாருக்காட்டும் லிப்ஸில் வெடிப்பு, வின்டர் டைம் மழை டைம்லலாம் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது லைட்டாக எடுத்துகிட்டு நம்ம லிப்ஸ்லேயே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த அங்கே ஒட்டிகிட்டு இருக்கிறது வெண்ணெய் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நெய் வந்து வெண்ணெய் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி இருந்தாலும் நெய் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டில் தான் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து எதையுமே வேஸ்ட் ஆக்காமல் பொறுமையாக கொஞ்சம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சுத்தமான கீ நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வேறு டாக்டர் ஷர்மிகா மேமோட கீ மார்னிங் சாப்பிட்றது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நானும் 3 டேஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னோடய 3rd டே.
அதோட ரிசல்ட்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 7 days ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். பார்க்கலாம் என்னால் கண்டினியூ பண்ண முடியலையான்னு. ஆனால் மார்னிங் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஸ்கின்னு கொஞ்சம் நல்லாகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் கடையில் வாங்குகிற கீலாம் கிடையாது, வீட்டிலே ரெடி பண்ணுற கீ மட்டும்தான் இப்போதைக்கு 3 days ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ முடிய போகுது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடவே செஞ்சிச்சு. ஸோ நான் மறுபடியும் வந்து பண்ண சொல்லியிருக்கேன் அம்மாவை. இப்போ பாருங்களேன், அப்போல இருந்த தண்ணியோட கலருக்கும் இப்போ இருந்த தண்ணி கலருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ பாசிட்டிவ்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அதை கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை திருத்திட்டு மறுபடியும் ரொம்ப நல்ல குவாலிட்டியில் நல்ல கண்டென்ட்டில் வீடியோ போடுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம இது பண்ணியாச்சு. பாருங்கள், அப்போல இருக்க தண்ணியோட கலருக்கும் இப்போ இருந்த தண்ணி கலருக்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட்ரு ஊற்றிருக்காங்க. ஊற்றிட்டு மறுபடியும் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அப்போல இருந்த தண்ணியோட கலருக்கும் இப்போ இருந்த தண்ணியோட கலருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது தண்ணியிலே ஒட்டாமல் வெண்ணெய் வந்து அப்படியே மிதந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்குது. நான் அதான் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். அந்த தண்ணியோட கலரை பாருங்கள், அப்படியே நல்ல நார்மல் ஒயிட்டு, நார்மலாக எப்படி இருக்கும் வாட்டரோட கலர் அந்த கலரில் இருக்குது. இப்போ வந்து நம்ம கீ காய்க்கிறதுக்கு கரெக்டான வெண்ணெய் ரெடி பண்ணிட்டோம். இதை பார்க்கும்போது எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஆனால் எடுத்து சாப்பிட்டா வெண்ணெயோட டேஸ்ட் எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் பாத்திரத்தை வச்சு இந்த வெண்ணெய் அப்படி தண்ணி கொஞ்சம் அப்படி கையிலே நம்ம இருத்து அப்படியே நம்ம வந்து போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு அடுப்பை வந்து ரொம்ப சிம்முலேயும் வைக்காமல் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் கீ ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதை பண்ணி வச்சுட்டு நான் போய் சட்னிக்கு பொரியலில் வாங்க போகிறேன், பால் வாங்க போகிறேன் போயிட்டிங்கன்னா நெய் இருக்காது, கரைஞ்சி போன சட்டி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பக்கத்துலேயே இருக்கணுங்க. நெய் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் முடியறதுக்கு ஒரு 1/2 hour ஆகுதுனாலும் பக்கத்துலேயே இருந்து நம்ம ரெடி பண்ணால் மட்டுமே நம்மளுக்கு அழகான கீ கிடைக்கும். ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், யாரெல்லாம் இந்த டாக்டர் சாமிகா மேமோட கீ டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, ஃபேஸ் பேக் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நானும் அவங்களோட ஃபேன். அவங்களோட இதெல்லாம் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் சம்டைம் பண்ண முடிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது. ஓகே, இப்போ போட்டாச்சு. போட்ட உடனே பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம்லாம் அப்படியே மெல்ட் ஆகி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. நான் வந்து இது எல்லாமே ஓரளவுக்கு கேப்சர் பண்ணியிருப்பேன். ஸோ கொஞ்சம் லென்த்தியாக வீடியோ இருக்கும். உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இதாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு மாதிரி ஒயிட்டாக இருந்தது, இப்போ வந்து லைட்டு எல்லோவாக மாறி இருக்கா. இப்போ வந்து கொதிக்குது ஃபஸ்ட்டு டைம் இப்படி கொதிக்குது. நெக்ஸ்ட்டு கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடணும். அதுக்குன்னு இந்த குழம்பு ஊற்றுற கரண்டி அந்த மாதிரி கரண்டிலாம் எடுக்காதீங்க. ஏன்னா பாதி நெய் அதிலே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிற மாதிரிலாம் கிண்ட முடியாது. அதனால் நம்ம தோசை திருப்பி இருக்குல்ல, தோசை திருப்பியை வச்சு நம்ம கிண்டி விட்டோம்னா கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து க்ளோஸ்அப்லலாம் கொஞ்சம் போய் எடுத்தேன். அந்த கொதிக்கிறதெல்லாம் ஸ்லோ மோஷனில் காட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா வீடியோவோட லென்த்தே அதிகமாக இருக்குது, இதில் எங்கே போய்ட்டு ஸ்லோ மோஷனில் காட்டுறது. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கொதிச்சுட்டு அம்மா வந்து கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கை எடுக்காமல் கொஞ்சம் அப்படியே மெதுவாக கிண்டணும், பக்கத்தில் இருந்தே கிண்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது அந்த திரையாக வெண்ணெய் தெரியுதா, அது வந்து ப்ரௌனிஷ் ஆகணுமாம்மா. அதுக்குன்னு ப்ரௌனிஷ் ஆகணும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரேடியாக ப்ரௌனிஷ் ஆக்கிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரௌன் ஆகணும்.
ஓகே, இப்போ அப்போல இருந்த எல்லோவுக்கும் இப்போ இருந்த எல்லோவுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது இன்னுமே நல்ல எல்லோ ஆகி அது வந்து நெய் தனியாக பிரிஞ்சு வரும். நம்ம வந்து குழம்புலாம் வைக்கும்போது இந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அப்படின்னா தான் குழம்பு ரெடி ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி நம்ம நெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர்றது நம்மளாலே பார்க்க முடியும். நம்மளுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஃபஸ்ட் டைம் பண்ணால் கூட நம்மளால் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த ஒயிட்டாக இருக்குல்ல, இந்த ஒயிட்லாம் அவங்களுக்கு வந்து ப்ரௌன் ஆகணும். இப்போ அப்போல இருந்த எல்லோவுக்குமே இப்போ உள்ள எல்லோவுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸாக இருக்குது பாருங்கள். நான் ரொம்ப ஃபில்ட்ரு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆன எல்லோ தான் இது. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம கொஞ்சம் நல்லாவே பக்கத்தில் இருந்து கிண்டிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்க விடாமல். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நெய் வந்து அங்கே நம்மளுக்கு பிரிகிறது வந்து தெரியுதா? ஓகே, இப்போ வந்து கீ வந்து நல்லா அந்த வெண்ணெயிலேருந்து பிரிகிறது வந்து நல்லாவே தெரியுது. இந்த டைமில் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம், இல்லை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா டக்குன்னு வந்து அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிண்டிகிட்டே இருங்க. இப்போ அந்த ஒயிட் எல்லாமே அப்படி நம்மளுக்கு வந்து ப்ரௌனிஷாக மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா கீ வந்து நம்மளுக்கு தனியாக வர்றது நல்லா தெரியுது. அந்த சென்டர் பார்ட்டில் மட்டும் அந்த வெண்ணெய் வந்து இருக்குது, அது வந்து ப்ரௌனாக மாறணும். அதை வந்து இப்படி தள்ளி தள்ளி விட்டு விட்டு நம்ம வந்து இது பண்ண வேண்டியதான். இந்த டைமில் வந்து யாருமே ஃப்ளேம் வந்து ஹை பண்ணிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிண்டிகிட்டே இருங்க இந்த டைமில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தை ஒட்டி இருக்க எல்லா வெண்ணையுமே அப்படி ப்ரௌனாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அடி பிடிக்கிற மாதிரி அந்த ப்ரௌன் வந்து வராக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதாக. கிண்டிகிட்டே இருந்துட்டு நம்மளுக்கே ஒரு ஃபீல் வரும். இந்த டைமில் நல்ல ஸ்மெல் வருங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் 4 ரூம் இருந்தால் 4வது ரூமில் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த கீயோட ஸ்மெல் வந்து வரும். நான் நிறைய டைம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஸ்மெல் வந்து எந்திரிச்சுலாம் போய் பார்த்துருக்கேன். ஏதோ ஸ்நாக்ஸ் எதுவும் செய்கிறாங்களா நெய் ஊற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா நெய் தான் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜுங்க. ரொம்ப அப்படியே ஃபைனல் ஆக ஆக நீங்கள் சிம்மில் வச்சா கூட நல்லா கொதிக்கும். ஆஃப் பண்ணி ஒரு 2-3 செகண்டு தானாக கொதிச்சுட்டே இருந்தது. நானே பார்த்தா என்ன கொதிச்சுட்டே இருக்குது, நம்ம அடுப்பு எதுவும் ஆஃப் பண்ணலையான்னு பார்த்தா தானாக வந்து கொதிச்சுட்டே இருந்தது அந்த ஹீட்டுக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த பாத்திரத்தை சுற்றி பாருங்களேன் எவ்வளோ ப்ரௌன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணியுமே அது எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் வந்து கொஞ்சம் கிண்டி விடுங்க. ஏன்னா அது வந்து கொதிச்சுட்டே இருக்குமா, அதனால் அதை மட்டும் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சிடலாம்.
அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இனிமேல் வந்து டெய்லி வீடியோஸ் வரும். டெய்லி இல்லைனாலும் ஒன் டே விட்டு ஒன் டே வந்து வீடியோ வரும். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி தருவேன். ட்ரிக்ஸ்னால் எதை பற்றி அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலான் இருக்கிறேன். ஸோ வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் ஆஃப் பண்ணி ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நெய்யோட நிலமை வந்து இது தான். இப்போ அந்த கீழே வந்து அந்த வெண்ணெய், அந்த ப்ரௌன் ஆச்சுல, அந்த வெண்ணெயோட இதெல்லாம் ஒரு துகள் மாதிரி கீழே வந்து இது அப்படி படிஞ்சிடும். படிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுவும் ஃபில்ட்ரு வச்சுலாம் ஃபில்ட்ரு பண்ணணுன்னே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக படிஞ்சிடும். அதை நம்ம டேரெக்டாகவே வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்ணும் போல் தோணுது. அந்த ஸ்மெல்லும் அந்த கண்ணில் பார்க்குறதுக்கும். ஆனால் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் மார்னிங் வெறும் வயிற்றில் நெய் சாப்பிட்டு வாட்டர் குடிக்கிறது, ஹாட் வாட்டர் குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு 3 டேஸாக நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 7 டேஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நல்லா இருந்தால் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். பார்க்கலாம். ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு இந்த கீ தான் கொடுப்போம். அவளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாள். ஆனால் இப்போதைக்கு நானும் உள்ள ஆட் ஆன் ஆகியிருக்கேன் ஒரு 3 டேஸாக. இப்போ இந்த ஆடை வந்து 20 நாள் எடுத்து வச்ச ஆடை, 20 நாள் எடுத்து வச்ச ஆடையில் கிடச்சிருக்கோட கீயோட அளவு வந்து இவ்வளோ தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகே, இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு வச்சுலாம் ஃபில்ட்ரு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அந்த மேலே அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறதெல்லாம் அதிலே தங்கிரும். நம்ம மெதுவாக அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றினாலே போதும். நம்ம சுத்தமான நெய் வந்து கிடச்சிரும். பார்க்க என்ன மாதிரியே இருக்குல்ல. இது வந்து கொஞ்சம் நல்லா கூலாகி ஒரு 1 டேஸ் 24 hours ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கடையிலலாம் பாட்டிலெல்லாம் இருக்க அந்த மணலாக நெய், அந்த மாதிரி மணலாக நெய் வந்து மாறும். இப்போ பாருங்கள் மேலே எப்படி படிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமும் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாத்திரத்தை இன்னொரு வாட்டி அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணாங்க. அதுலேருந்து கொஞ்சம் நெய் வந்து அப்படியே அங்கங்கே இருக்கும்ல, அதுவும் வந்து உருகி திருப்பி எடுத்து நான் இதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்க, இவ்வளோ தாங்க நம்ம நெய்யோட ப்ராசஸ்ஸே. அதனால் பார்த்து ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.